நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நமக்கு பாருங்க, நிறைய சூழ்நிலைகள் நம்மளை அழிக்கணும்னு சொல்லி எத்தனையோ பேர் எழும்புனாங்க, அப்படிதானே? நிறைய பேர் நமக்கு விரோதமா எழும்புனாங்க, நிறைய பேர் நமக்கு விரோதமா பேசினாங்க, நமக்கு விரோதமா பல காரியங்களை செஞ்சாங்க. ஆனா பாருங்க, ஒன்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்காதபடி செய்திருக்கிறார். அதற்கு இன்றைக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. பாருங்க, நன்றாக பாருங்க, இந்த வேத வசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நிர்மூலமாகாம இருப்பது தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. நிறைய பேர் நமக்கு விரோதமாக எழும்பினாங்க. எரேமியா இந்த புத்தகத்துல சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார், நம்ம எல்லாம் நிறைய காரியங்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும், நமக்கு விரோதமாக பேசப்பட்டாலும், சொல்லப்பட்டாலும், எழுதப்பட்டிருந்தாலும், நமக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தாலும், அவைகளை ஒன்றையும் நம்மேலே தேவன் வாய்க்க பண்ணாதபடிக்கு தடை பண்ணி போட்டிருக்கிறாருன்னா, அது நம்முடைய பலத்தினால கிடையாது, நம்முடைய பரிசுத்தத்தினால கிடையாது, நம்முடைய பணத்தால கிடையாது, நம்முடைய செல்வத்தினால கிடையாது, நம்முடைய ஆஸ்திகளினால கிடையாது, நம்முடைய அந்தஸ்தினால கிடையாது. அவர் பாராட்டின கிருபை. எத்தனை ஆபத்துகள் வந்தது, எத்தனை வியாதிகள் வந்தது, எத்தனை பிரச்சனைகள் வந்து நம்மளை அழிச்சிடணும், எத்தனையோ நேரம் நம்ம செத்துடலாம்னு கூட நினைச்சு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஆனாலும் தேவன் அவைகளை வாய்க்காதபடிக்கு நிர்மூலமாக்கி போட்டிருக்கிறாருன்னா, அவர் நம்ம மேல வச்ச கிருபை. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையை நினைச்சு ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு நிக்கிறது உங்க கிருபப்பா. இன்னைக்கு எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கீங்களே, அது உங்க கிருபப்பா. எனக்கு நல்ல படிப்பு கொடுத்துருக்கீங்களே, அது உங்க கிருபப்பா. ஆண்டோட கிருபையை நினைச்சு இன்னைக்கு ஆண்டவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் இன்னைக்கு நிர்மூலமாகாம இருக்கிறது உங்க கிருபப்பா. நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. எனக்கே தெரியும் அவங்க அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பேசினாங்க. நானா அவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு உங்க சிறகுகளாலே என்னை மூடி பாதுகாத்து கொண்டீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்க கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு நல்லா துதியுங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் துதிக்க துதிக்க தேவனுடைய கிருபையை நீங்கள் மகிமைப்படுத்த இன்னும் அதிகமான கிருபையினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவார். அவன் காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த புதிதான கிருபையினாலே உங்களை நிரப்புவார். கிருபை பெருகும் பொழுது, அவருடைய இரக்கம் பெருகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டாகிறது, அற்புதம் நடக்கிறது. ஆகையால் எதையும் குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இம்மட்டும் உதவின தேவன், இம்மட்டும் உதவின எபினேசர், இம்மட்டும் காத்தவர், இம்மட்டும் நிர்மூலமாகாமல் நிற்க வைத்தவர் இனியும் நிற்க வைப்பார். இனியும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இனியும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். இனியும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்வார். எதையும் குறித்து கவலைப்படாமல் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய கிருபை என்னோடு இருக்கிறது என்று நம்ம சந்தோஷமாக இந்த நாளை கழியுங்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இருந்து நாளை உங்களுக்கு ஜெயமுள்ள நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராங்க. God bless you.